ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பொங்கல் வேலை செய்கிறது நிறைய வீடியோவில் காமிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல்லாம் பெருசாக நான் ரொம்ப பெருசாலாம் செய்யலை. ரசம் இந்த மாதிரி துவையல் இந்த மாதிரிலாம் சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொங்கல் வேலையை கொஞ்சம் அப்படியே தீர்த்து பெயிண்ட் அடிக்கிற வேலை இதெல்லாமே நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். வீட்டில் இருக்க ஷோபா இருக்குங்களா, அது எல்லாமே கொஞ்சம் பெயிண்ட் ஒதுங்க மாதிரி இருந்தது. அதனால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மேலே மட்டி அடித்து விட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டு இந்த கலர் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே கொஞ்சம் திட்டாக லைட்டாக அந்த காலெலாம் தெரியுது பாருங்கள். இதெல்லாம் 2வது தரம் நான் லைட்டாக கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இது முதல்ல இதை போட்டு விட்டேன். அப்புறம் திட்டாக அந்த மாதிரி மாறி இருக்கிறது மட்டும் மேலே ஒரு ஃபினிஷிங் இது போடுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் அடிக்கிற வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தான் பெயிண்ட் அடிக்கிற வேலை. மற்ற நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டு வேலையும் அப்படியே போயிட்டே தான் இருக்குது. காலைல விளக்கி வச்ச பாத்திரம்லாம் காஞ்சிருந்தனால எடுத்து நான் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு மதியம் சாப்பிட்ட பாத்திரமே எல்லாத்தையும் விளக்கி நான் ஏற கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடையில் போட்டு அதுவுமே காஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ வச்சுட்டே தான் நான் அந்த வேலையுமே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தால் அதிலே டைம் போயிடும். கிச்சனுக்கு வந்தோம்னா நம்ம சுற்றி என்னென்ன வேலை செஞ்சுக்கலாம், நம்மளை சுற்றி என்ன நம்ம கொஞ்சம் கண்ணம்னான்னு போட்டிருக்கதையும் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன். அது டிப்ஸாகவும் ஐடியாவும் நான் எப்போதுமே அது அடிக்கடி நான் சொல்லுவேன் தான். ஏன்னா நான் அப்படி தான் வீட்டு வேலையை கொஞ்சம் பராமரிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்துலேயே நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் குட்டி குட்டி வேலையை நம்ம அப்படியே நம்ம என்னென்ன வேலை இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம மற்ற வேலையும் பார்க்க போகலாம். ஏன்னா பொங்கல் டைம் இருக்கிறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வேலையாக தான் இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொய்யாக்காய் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால கொய்யாக்காய் நிறையவே கொஞ்சம் காய்ச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி செங்காய் பழமா அந்த மாவும் இருந்தது. இது நான் மொதல் நாள் பிரித்து வச்சது. ஏன்னா மேலே வச்சுருந்தா அணில் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்ரும். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் பிரிச்சுட்டு வரணும்னு தான் சொல்லணும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நிறைய இதை விட டபுள் பங்கு இருக்கிற காய் கூட பாதி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டு தான் வைக்கிறாங்க. அதுக்கு மீதி தான் நம்ம சாப்பிட்ணும். அதுதான் இப்போ நான் பிரிச்சாந்து வச்சுருக்கேன். இது நான் அது கீரி போடாமல் பல் வைக்காமல் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பல் வச்சுட்டு அப்படியே தொங்கவும் சரி அதெல்லாம் அதையும் சாப்பிட்டு நாங்கள் விட்டுறது எடுக்கிறது கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்டா நல்லதில்லை, நிறைய டிசீஸ் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா. முன்னெல்லாம் அணில் கடிச்சு சாப்பிட்ணும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பிரச்சனை தான், உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனை வருதுன்றனால அதெல்லாம் இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. எங்கள் வீட்லேயும் நான் அதெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. அதை தெரிஞ்சவங்க எடுத்துக்கலாம், சில பேர் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் நிறைய டிசீஸ் வர்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் தவிர்க்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்கும். இப்போ டீயுமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் முறுக்கு சுட்டது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் 2 நாளுக்கு முன்னாடி. அதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக வச்சாச்சு. வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் செய்யலை. அப்புறம் கொய்யாக்காய் அதெல்லாமே இருக்குது. இப்போ டீ சாப்பிட்டு அப்புறம் சாமி கும்பிட்றோம்ல, வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிட்றோம்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டியதான். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.